Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து குயிக்கான லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் லஞ்ச் பாக்ஸ் என்னென்ன பேக் பண்ணேன்னு பார்க்கலாம். அண்ட் அதோட ரெசிபி தான் ஒரு ஸ்மால் மினி vlogன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ரைஸ் வச்சுக்கிறேன். ரைஸ் வந்து ஒரு 1 cup ஆஃப் ரைஸ் வந்து வாட்டரில் சோக் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து குக்கரில் ஆட் பண்ணிட்டேன். இதோட 2 cups ஆஃப் வாட்டர் சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நான் க்ளோஸ் பண்ணி குக்கரில் வச்சுக்க போகிறேன். ஸோ இது வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் வச்சுட்டு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு 6 minutesல டர்ன் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக ஒரு லஞ்ச் ரைஸ் ரெடி ஆயிரும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து தொட்டுக்கிறதுக்கு நான் வந்து உருளைக்கிழங்கு செய்ய போகிறேன். ஸோ 2 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி இதை வந்து ஹாஃபாக கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை நான் டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் இதை நான் ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீல் பண்ணிக்க போகிறேன். உருளைக்கிழங்கை வேக வைக்கிறதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து நல்லா ஸ்மாஷியாக வரும். ஸோ இதுக்கு வந்து நான் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 10 minutesல வந்து ஆஃப் பண்ணிக்க போகிறேன். இப்போது நான் வந்து ரசம் செய்ய போகிறேன். ஸோ குவிக்காக இன்ஸ்டன்ட் ரசம். ஸோ ப்ராப்ளி எல்லாமே சேர்த்து வந்து 1/2 hourக்குள்ளே இந்த ஃபுல் லஞ்சே செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இன்ஸ்டன்ட் ரசமுக்கு நான் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன், தோல் உரிச்சதை. பூண்டு தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் இதோட கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்க போகிறேன். சீரகம் சேர்த்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு சேர்த்துட்டு கொஞ்சமாக இதுக்கு வந்து புளி சேர்த்துக்க போகிறேன். ஸோ க்ளீன் பண்ணி எடுத்த புளியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டு அப்படி இல்லை நீங்கள் வந்து புளியை கரைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் போட்டு மிக்சியில் வந்து அரைச்சிட போகிறேன். ஸோ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதில் வந்து 1.5 cup அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ ரசத்துக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு சட்டியில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க ரசமை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். இதோட 1.5 cup அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீன்வைல் நம்ம ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரைஸ் வந்து குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி இதை நான் வந்து என்னோடய ஹாட் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். லஞ்சுக்கு நம்ம ரைஸ் பேக் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து ரசத்தை வந்து கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு எடுத்து பார்த்துடலாம். ஸோ உருளைக்கிழங்கு ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் இதில் வந்து விசில் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணால் ப்ராப்பராக நல்லா குக் ஆயிடுச்சு. அதிலே பார்த்திங்கன்னா பாதி அதோட ஷெல் எல்லாமே வந்து ஈஸியாக வெளியில் வந்துடும். அதனால தான் பெரிய சங்க்ஸாக கட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப சூடாக இருக்கிறதுனால இதில் வந்து கோல்ட் வாட்டர் ஆட் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து தண்ணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதை நம்ம ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெரிய பீசஸாக கட் பண்ணுறதுனால எவ்வளோ ஈஸியாக வந்து இதை ரிமூவ் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ ஜஸ்ட் 1 ஸ்ட்ரைப்பாக நீங்கள் எடுத்தாலே எவ்வளோ ஈஸியாக வந்து உறிஞ்சு வந்துடும். ஸோ இது வந்து ப்ளஸ் உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் ஃப்ரை பண்ணணுன்னா கூட இதோட சீக்கிரமாக நீங்கள் குக்கர்லேருந்து எடுத்துட்டா கூட உங்களுக்கு வந்து ஃப்ரைங் டைம் கொஞ்சம் இன்னும் கம்மியாக இருக்கும். ஸோ பொட்டேட்டோ ஆல்ரெடி வெந்துருச்சுனால நீங்கள் வந்து அவ்வளோ ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ண தேவையில்லை. இன்றைக்கி ரெசிபி நம்ம வந்து ஃப்ரை பார்க்க போகிறதுல தொக்கு மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் சாஃப்டாக ஒரு மசாலா பொட்டேட்டோ மசாலா மாதிரி இருக்கும் இன்றைக்கி நம்ம வந்து ரசமோடு சர்வ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பீசஸாக நம்ம வந்து இன்னும் ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு இப்போது இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும். ஏன்னா ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதோட நம்ம வந்து கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதை ஆட் பண்ணிட்டு நல்லா ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போது இந்த மிக்சரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை போட்டு ஜஸ்ட் நார்மலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா தொக்கு மாதிரி தான் இருக்குது, ஸோ அது பிரேக் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ இதை வந்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. யூஸ்வலி இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு 1 ஹவருக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேரினேட் பண்ணிவிட்டு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். மசாலா நல்லா ப்ராப்பராக எனக்கு இருக்கும். நான் பண்ணுறது குவிக் லன்ச் இன்றைக்கு 1/2 ஹவரில் எல்லாத்தையுமே நான் செஞ்சு முடித்தேன். ஸோ அதனால நான் வந்து இதை மேரினேட் பண்ணலை. ப்ராப்ளி 5 மினிட்ஸ் தான் வச்சுருப்பேன். அண்ட் தென் நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதோட சீரகம் சேர்த்துக்கிறேன் 1 டீஸ்பூன் அளவுக்கு. சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதோட பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் இதோட நம்ம கழுவி ட்ரை பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்துட்டு வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி நான் வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோனால நம்ம ஜஸ்ட் வெளியில் வந்து ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ கொஞ்சம் சால்ட் தேவைப்படுச்சுனால எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சால்ட் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு வெளியில் வந்து நல்ல கிறிஸ்பி லேயராகவும் உள்ளே வந்து நல்ல சாஃப்டான பொட்டேட்டோஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வெளியில் கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டான பொட்டேட்டோ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணிட்டு தான். ஸோ லஞ்ச் பாக்ஸில் இன்றைக்கி நம்ம பண்ணது ரசம், குவிக் ரசம், பொட்டேட்டோ மசாலா அண்ட் ரைஸ் தான் பண்ணியிருக்கோம். ஸோ லஞ்ச் பாக்ஸ் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதை நீட்டாக பேக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். நான் ரீசெண்டாக ஸ்டீல் பாக்ஸஸ் ஸ்விட்ச் ஓவர் பண்ணியிருக்கேன். முன்னாடி நிறைய பிளாஸ்டிக் பாக்ஸஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து இந்த மாதிரி இப்போ தான் ஐவ் காட் திஸ் அண்ட் ஐவ் ஸ்டார்டட் மை ரொட்டீன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஸ்டீல் பாக்ஸஸ் இல்லை கிளாஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபார் அ பெட்டர் என்வாயர்மெண்ட். நிறைய பேர் என்னோட டிஎம் இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, சேயிங் எனக்கு இது ரெசிபீஸ் வேணும், நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எனி சஜஷன்ஸ் விச் யூ வாண்டட் மீ டு போஸ்ட் ஆன் திஸ் பேஜ் அதுவும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த ரெசிபியை உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் ரெசிபீஸ்க்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். அண்ட் ஐ வில் see you on the next lunch box recipe. See you.